வெட்டப்பட்ட ஒரு மரத்திற்கு பதிலாக 10 மரங்கள் நடப்படும். ஐகோர்ட் கிளையில் சோலார் நிறுவனம் தகவல். மதுரை அக்டோபர் 24. வெட்டப்பட்ட ஒரு மரத்திற்காக 10 மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்கப்படும் என ஐகோர்ட் கிளையில் சோலார் நிறுவனம் தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் கள்ளத்திக்குளத்தைச் சேர்ந்த கலா ஐகோர்ட் மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் கள்ளத்திக்குளம் கிராமத்தில் அரிய மரங்களும் மான்கள் உள்ளிட்ட வன விலங்குகளும் உள்ளன. தனியார் சோலார் நிறுவனத்தினர் கனரக இயந்திரங்கள் மூலம் மரங்களை வெட்டி வருகின்றனர். இதனால் வன விலங்குகள் அழிந்து வருகிறது. மாவட்ட பசுமை குழு மற்றும் சுற்றுச்சூழல் குழுவிடம் முறையாக அனுமதி பெறும் வரை மரங்களை வெட்ட இடைக்கால தடை விதித்து கள்ளத்திக்குளம் வனப்பகுதியை ஒட்டியுள்ள காவல்குட்டி பரம்பை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியோடு இணைக்குமாறும் உத்தரவிட வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் அனிதா சுமந்த், குமரப்பன் ஆகியோர் முன் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. சோலார் நிறுவனம் தரப்பில் வெட்டப்பட்ட ஒரு மரத்திற்காக 10 மரக்கன்றுகள் நடப்பட்டு முறையாக பராமரிக்கப்படும் என கூறப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் மரங்கள் வெட்டப்பட்டு விட்டதால் இதில் எந்த மேல் உத்தரவும் பிறப்பிக்க முடியாது, எனவே இந்த மனு முடித்து வைக்கப்படுகிறது என உத்தரவிட்டார். ஒரு தனிநபர் எந்த இடையூறும் இல்லாத 2 வேப்ப மரங்களை வெட்டி விற்பனை செய்துள்ளார். இந்த மரங்களை வெட்டுவதற்கு முன்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ஏடி பஞ்சாயத்து அலுவலகம் மற்றும் சங்கராபுரத்தில் இருக்கக்கூடிய பிடிஓ ஆஃபீஸ்லையும் பொதுப்பணித்துறை நிர்வாகத்துக்கிட்டையும் போய் புகார் மனுக்கள் கொடுத்தும் பொதுமக்களுக்கு விருப்பமில்லாத ஒன்றை அனுமதி பெறாமல் வெட்டப்பட்டு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமான நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் எடுக்குமா என்று அப்பகுதி மக்கள் எதிர்பார்க்கின்றனர்.